நெல்லையில் கோபித்துக் கொண்டு தாய் வீட்டுக்கு சென்ற மனைவியை தன்னுடன் அனுப்ப மறுத்த மச்சானை லுங்கியால் கை கால்களை கட்டி கழுத்தை நெரித்து கொலை செய்த கணவன் கைது செய்யப்பட்டுள்ளார். தலைக்கேறிய ஆத்திரம் கொலை செய்ய தூண்டியது எப்படி? நெல்லை மாவட்டம் பெரியபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் 27 வயதான வெள்ளைப்பாண்டி. கட்டட தொழிலாளியான இவருக்கு சுதா என்பவருடன் 6 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. மதுவுக்கு அடிமையான வெள்ளைப்பாண்டி குடித்துவிட்டால் பெரும் ரகளை செய்துவிட்டுத்தான் அடங்குவார். போதை வெறியில் ஏரியாவுக்குள் பெரும் ரகளையில் ஈடுபடுவதுடன் மனைவியுடனும் தினசரி சண்டையிட்டு வந்துள்ளார். இதனால் அவ்வப்போது கணவனை பிரிந்து செல்வதும் பின்னர் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் கணவனுடன் சேர்ந்து வாழ்ந்து வருவதுமாக இருந்து வந்தார் சுதா. எப்போதுமே குடிச்சிட்டு வந்து ரொம்ப இறந்தப்படுத்தாரு. அதை என் தம்பி கேட்க வைக்க இருக்க போய் அவனை நேற்று ஃபுல்லாக ஒரே மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருந்தார். மெசேஜ் அனுப்பி உன்னை வெட்டிடுவேன், குத்திடுவேன், நீ உசுரோடு இருக்கலாம் வைக்கலாம். நான் அவங்க அக்கா வீட்டுக்கு ஃபோன் அடித்து அவங்ககிட்ட சொல்லுவேன், நீ தானே அவனை விரட்டி பத்தின அப்படிங்க. என்னைய ரொம்ப இறந்தப்படுத்த விதை என் தம்பி கேட்க வைக்க அவனும் கேட்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்பு பைக் திருட்டு வழக்கு ஒன்றில் வெள்ளைப்பாண்டி பாளையங்கோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். தீபாவளிக்கு 2 தினங்களுக்கு முன்பு சிறையிலிருந்து வெளியே வந்த வெள்ளைப்பாண்டி கொம்மந்தனூர் பகுதியில் உள்ள சுதாவின் வீட்டிற்கு சென்று தீபாவளி பண்டிகையை கொண்டாடியுள்ளார். அன்றைய தினம் போதையை ஏற்றிக்கொண்டு அவர் செய்த ரகளையால் மீண்டும் பெரும் தகராறு வெடித்துள்ளது. சுதாவிற்கு ஆதரவாக அவரது சகோதரன் பெருமாள் மற்றும் சுதாவின் குடும்பத்தினர் வெள்ளைப்பாண்டியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் கடும் ஆத்திரமடைந்த வெள்ளைப்பாண்டி அங்கிருந்து கடும் கோபத்துடன் வெளியேறியுள்ளார். தொடர்ந்து மறுநாள் பெருமாளை செல்போனில் தொடர்பு கொண்ட வெள்ளைப்பாண்டி தன்னுடன் தனது மனைவியை அனுப்பி வைக்குமாறு வலியுறுத்தி இருக்கிறார். ஆனால் அவரது செயல்கள் பிடிக்காததால் சுதாவின் குடும்பத்தினர் அவரை அனுப்ப மறுத்துவிட்டனர். இதனால் வெள்ளைப்பாண்டிக்கு ஆத்திரம் தலைக்கேறியுள்ளது. தொடர்ந்து குறுஞ்செய்தி மூலமாகவும் செல்போன் மூலமாகவும் பெருமாளை தொந்தரவு செய்து வந்துள்ளார். இந்நிலையில் புதன்கிழமை இரவு பெருமாள் சாப்பிட்டு விட்டு தூங்கச் சென்றுள்ளார். மறுநாள் காலை குடும்பத்தினர் வந்து பார்த்தபோது அவர் மாயமானதைக் கண்டு அதிர்ந்து போயினர். உடனடியாக இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இந்த சூழலில் வெள்ளைப்பாண்டி மற்றும் அவரது நண்பர் மதுபாலன் ஆகிய இருவரும் நெல்லை தாலுகா காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். தன்னுடன் தனது மனைவியை அனுப்ப மறுத்த மச்சானை சரமாரியாக தாக்கி லுங்கியால் கை கால்களை கட்டி போட்டு கழுத்தை நெரித்து கொலை செய்து விட்டதாக வாக்குமூலம் அளித்தனர். உடலை மேலப்பாட்டம் வீரப்பன் காலனி அருகே உள்ள கல்வெட்டான் குழியில் வீசிச் சென்றதாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர். உடனே அப்பகுதிக்கு விரைந்த போலீசார் தீயணைப்பு துறையினரை வரவழைத்து 400 அடி ஆழமுள்ள கல்வெட்டான் குழியிலிருந்து உடலை மீட்டனர். பூட்டை உடச்சி வீட்டில் உள்ள துணிமணி ஃபேன் எல்லாம் எடுத்துட்டு வந்து அவன் அக்கா வீட்டில் வச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கான். அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அவங்க சொல்லியிருந்தாங்கன்னு என் தம்பியை வந்து நாங்கள் பார்த்துருப்போம்ல. ஒன்றுமே ஒரு வார்த்தை எனக்கு தெரியவே தெரியாதுன்ட்டாங்க குடும்பத்தோட. இப்போ எல்லாரும் எனக்கு முன்னாடி வந்து இங்கே நிற்காங்க. நைட்டு கூட நான் தோசை சுட்டு கொடுத்து நான் உனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தானே நான் படுத்தேன். என் அம்மா நான் என் பிள்ளைய நான் என்னைக்கு பார்க்க மாறேன். என் அம்மா கொலை செய்ததாக கூறி சரணடைந்த இருவரையும் சம்பவ இடத்திற்கு அழைத்து வந்த போலீசார் அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். மனைவியை வீட்டிற்கு அனுப்ப மறுத்த மச்சானை கணவன் படுகொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.